ராபர்ட் ஓப்பன்ஹைமர் உடைய தந்தை ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் ஜெர்மனியில் ஹனாய் என்ற இடத்துல அவர் பிறந்தார். அவருக்கு 17 வயது இருக்கும்போது அமெரிக்காவுக்கு போகிறாரு ஒர்க் பண்ணுறதுக்கு. அமெரிக்காவில் அவருடைய சொந்தக்காரங்களுடைய டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய தந்தை ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அவர் மே 12, 1871 அப்போது ஜெர்மனியில் இருக்க ஹனாவ் என்ற இடத்துல பிறந்தார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் உடைய தந்தை, அதாவது ராபர்ட் ஓப்பன்ஹைமர் உடைய தாத்தா பெஞ்சமின் பின்ஹாஸ் ஓப்பன்ஹைமர். அவர் ஒரு தானிய வியாபாரி, விவசாயி அப்புறம் தானிய வியாபாரி. அவர் ஒரு விவசாயி அப்புறம் தானிய வியாபாரி. ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் குழந்தையா இருக்கும்போது அவருடைய சொந்தக்காரங்க 2 பேர், சிக்மெண்ட், சாலமன் ராத்ஃபெல்ட். இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு போய் அங்கே டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறாங்க. சிக்மெண்ட், சாலமன் ராத்ஃபெல்ட் 2 பேருமே இன்னொரு உறவினர் ஜே.எச். ஸ்டர்ன். மென்ஸ் சூட்ஸ் இறக்குமதி வியாபாரம் பார்த்தாங்க. அவங்க கம்பெனி பேர் ராத்ஃபெல்ட் ஸ்டர்ன் அண்ட் கோ. அவங்களோட கம்பெனி ரொம்ப அருமையாக போன பிறகு சிக்மெண்ட், சாலமன் 2 பேருமே பெஞ்சமின் ஓப்பன்ஹைமருக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் இருந்த தகவல் என்னென்னா, நாங்கள் அமெரிக்காவில் ரொம்ப அருமையாக இருக்கோம். உங்களுடைய மகன் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமரை இங்கே சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் அவனை பார்த்துக்குறோம். அவனுக்கு இங்கே ரொம்ப அருமையான எதிர்காலம் இருக்குது. ரொம்ப நல்ல சொந்தக்காரங்களாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது. அப்புறமா ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் 17 வயது இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வந்துட்டார். ஆரம்பத்தில் அவருக்கு ஆங்கிலம் அவ்வளோவா வரவே வராது. அவருக்கு ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது. அந்த கம்பெனியில் ரொம்ப அருமையாக வேகமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் ஃபேப்ரிக்கில் நாலேஜபிள் பர்சனாக இருந்தார். அப்புறமா ஃபேப்ரிக் சம்மந்தமான எல்லா விஷயமும் அவர் நிறைய கற்றுக்கிட்டாரு. ஃபேப்ரிக்கில் நாலேஜபிள் பர்சனாக இருந்தார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் 30 வயது ஆன பிறகு ஆங்கிலம் சுலபமாக பேச ஆரம்பித்தார். அப்புறமா அவர் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் ஆக்கிட்டாங்க அந்த கம்பெனியில். அப்புறமா அந்த ராத்ஃபெல்ட் ஸ்டர்ன் அண்ட் கோ கம்பெனியில் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிட்டாங்க. ஆங்கிலம் எல்லாமே செல்ஃபாக டாட் பண்ணி கற்றுக்கிட்டாரு. ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அமெரிக்கா, யூரோப் ஹிஸ்ட்ரி ரொம்ப விரும்பி படித்தார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் ஆர்ட் மேலே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஓய்வு நேரத்தில் நியூயார்க்கில் இருக்க எல்லா எக்ஸிபிஷனும் போய் அட்டன் பண்ணுவாராம். நியூயார்க்கில் இருக்கிற எல்லா ஆர்ட் எக்ஸிபிஷனும் அட்டன் பண்ணுவாராம்.
அந்த சமயத்தில் தான் அவருடைய காதலி எல்லா ஃப்ரைட்மேனை மீட் பண்ணுறாரு. எல்லா ஃப்ரைட்மேன் ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய அம்மா. அவங்க ஒரு பெயிண்டர். எல்லா ஃப்ரைட்மேன் ரொம்ப டாலாக ஸ்லிம்மாக ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அவங்களோட கண் ப்ளூ கலர் கண். அதே கண்ணு தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் இருக்கும். அதே கண்ணு தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் இருக்கும். அதே கலர் கண்ணு தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கும். எல்லா ஃப்ரைட்மேன் ஜூன் 27, 1869 வருடம் பிறந்தாங்க. எல்லா ஃப்ரைட்மேன் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நபர். அவங்க எப்பயுமே மற்றவங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக வச்சுருக்கணுன்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகலை. அதை மறைக்கிறதுக்கு ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு 20 வயது இருக்கும்போது பாரிஸில் போய் பெயிண்டிங் பற்றி ஸ்டடி பண்ணாங்க. அப்புறமா அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது இம்ப்ரெஷனிஸ்ட். அப்புறமா அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். ஓகே. இம்ப்ரெஷனிஸ்ட். 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 இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஏர்லி இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங். அவங்களுடைய பெயிண்டிங் ஸ்டடீஸை முடிச்சிட்ட பிறகு பர்னார்டு காலேஜில் ஆர்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆர்ட்ஸை டீச் பண்ணாங்க. பர்னார்டு காலேஜில் ஆர்ட்ஸ் 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 டீச் பண்ணாங்க. எல்லா ஃப்ரைட்மேன் டீச்சிங்கில் நல்ல அனுபவம் கிடைச்ச பிறகு அவங்க சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணாங்க. அவங்க சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணாங்க. அவங்க சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணாங்க. ரூஃப் டாப். ரூஃப் டாப். ரூஃப் டாப். ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ. ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ. ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ. ரூஃப் டாப் பெயிண்டிங் ஸ்டூடியோ. அவங்களுடைய எனர்ஜி டிசிப்ளினை பார்த்து ஸ்டூடெண்ட் ரொம்ப மோட்டிவேட்டடாக பார்ப்பாங்க. எல்லா ஃப்ரைட்மேனுடைய டிசிப்ளின், எனர்ஜி, ஃபிலாசபி, எல்லா ஃப்ரைட்மேனுடைய டிசிப்ளின், எனர்ஜி, க்ரியேட்டிவிட்டி, ஃபிலாசபி, கைண்ட்னஸ் இதெல்லாமே பார்த்துட்டு ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அவங்க மேலே காதல் வச்சார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அவங்கள லவ் பண்ணார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அவங்கள காதல் பண்ணார். ஜூலியஸ் அட்மையர் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாவும் அவரை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாவும் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமரை அட்மையர் பண்ணுறதை பார்த்துட்டு வெறித்தனமாக லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜூலியஸ் காதல் பண்ண, திரும்ப காதல் பண்ண, இப்படியே போயிட்டு இருந்தது. ஜூலியஸ் ஓப்பன்ஹைமருடைய நகைச்சுவை உணர்வு, அதுக்கப்புறம் அவர் எல்லாவை அட்மையர் பண்ணுற விதம், இது எல்லாமே பார்த்துட்டு திரும்ப லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு திரும்ப லவ் பண்ண ஆரம்பித்தாங்க அவரை. இது எல்லாமே பார்த்துட்டு ஜூலியஸை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். எல்லா ஃப்ரைட்மேன் ஒரு இன்ட்ரோவர்ட். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃப்ரைட்மேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டில் கலந்துக்கவே மாட்டாங்க. அவங்க
எல்லா ஃப்ரைட்மேட் அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டில் கலந்துக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தனியாக போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருவாங்க. ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் சாப்பிடும்போது ரொம்ப பேசிகிட்டே இருப்பார். எல்லா ஃப்ரைட்மேனும் சாப்பிடும்போது பேசினா சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அந்த இடத்துல, சாப்பிட்ற இடத்துல. அந்த சமயத்தில் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னென்னா, கிளாக் லைனிங் இறக்குமதி வியாபாரத்தில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்ட்டு. இந்த வியாபார டாக்டிக்கில் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு லீடிங் ஃபிகராக அவர் மாறுறாரு. ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் எல்லா ஃப்ரைட்மேன் காதல் பண்ணி 3 வருடம் கழித்து மார்ச் 23, 1903 வருடம் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் எல்லா ஃப்ரைட்மேன் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சது யாருன்னா ஃபிலிக்ஸ் ஆட்லர். அவர் எத்திக்கல் கல்ச்சுரல் மூமெண்ட் உடைய லீடர். அவர் எத்திக்கல் கல்ச்சுரல் மூமெண்ட் உடைய லீடர். அது ஒரு செக்குலர் ஹியூமனிசம் ஆர்கனைசேஷன். ஜீவ ட்ரெடிஷனை ரிஜெக்ட் பண்ண இயக்கம். அவர் ஆரம்பித்த ஸ்கூலில் தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர், ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமர் படித்தாங்க. அந்த ஸ்கூலுடைய இடதுசாரி ஃபிலாசபி ராபர்ட் ஓப்பன்ஹைமர், ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமர். அந்த ஸ்கூலுடைய இடதுசாரி ஃபிலாசபி ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமர், ராபர்ட் ஓப்பன்ஹைமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த ஸ்கூலுடைய இடதுசாரி ஃபிலாசபியை ராபர்ட் ஓப்பன்ஹைமர், ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த ஸ்கூலுடைய இடதுசாரி ஃபிலாசபியை ராபர்ட் ஓப்பன்ஹைமர், ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமருக்கு மேரேஜ் ஆன பிறகு அவருடைய ராத்ஃபெல்ட் ஸ்டர்ன் அண்ட் கோ கம்பெனியை முழுமையாக டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அவர் தான் இப்போ ஃபுல்லாக அஃபிஷியலாக ஓனர். ஏப்ரல் 22, 1903 ரொம்ப கடுமையான ப்ரெக்னென்சிக்கு பிறகு எல்லா ஃப்ரைட்மேனுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவனோட பேர் தான் ராபர்ட் ஜே ஓப்பன்ஹைமர். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பிறந்த பிறகு பெரிய ஸ்பேஸான அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 11 ஃப்ளோரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு என்டையர் ஃப்ளோரே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் வச்சு டெக்கரேட்டே பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க எல்லா பெயிண்டிங்ஸுமே எல்லா ஃப்ரைட்மேன் தான் சூஸ் பண்ணுது. பேப்லோ பிகாசோவுடைய மதர் அண்ட் சைல்டு பெயிண்டிங். பேப்லோ பிகாசோவுடைய மதர் அண்ட் சைல்டு பெயிண்டிங். வின்சென்ட் வேன் கோக் உடைய பெயிண்டிங் 3 இருக்குது. அப்புறம் 3 வின்சென்ட் வேன் கோக்கோட பெயிண்டிங். என்க்ளோஸ்டு ஃபீல்டு வித் ரைசிங் சன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ், போர்ட்ரேட் ஆஃப் அடிலைன் ராவோக்ஸ். அப்புறமா இன்னும் நிறைய பேருடைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. பியரி அகஸ்டி ரெனாயர், மௌரிஸ் டி விலாமிக், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கல்ப்சர். அதுக்கப்புறம் சார்லஸ் டெஸ்பியோவுடைய ஸ்கல்ப்சர். அப்புறம் சார்லஸ் டெஸ்பியூ பண்ண சிலை. அவங்க வீட்டில் 3 ஹவுஸ்மேட்ஸ் இருந்தாங்க. அதில் ராபர்ட் ஓப்பன்ஹைமரை பார்த்துக்கிறதுக்கு ஐரிஷ் மேட் நெல்லி கோல்டன்,
ஐரிஷ் மேடு நெல்லி கூனொலி ஐரிஷ் மேடு நெல்லி கோனொலி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஐரிஷ் மேடு நெல்லி கோனாலி. அதில் ராபர்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஐரிஷ் நர்ஸ் மேடை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு 3 ஹவுஸ் மேடை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமரை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஐரிஷ் நர்ஸ் மேடை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து நெல்லி கானோலி. ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு 4 வயது இருக்கு. ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு 4 வயது இருக்கும்போது எல்லா ஃப்ரைட்மேனருக்கு இன்னொரு மகன் பிறக்கிறான். அவனோட பேர் வந்து லூயிஸ் ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமர். ஆனால் அவனுக்கு 45 நாள்லேயே அவன் இறந்துடுறான். ஆனால் அந்த குழந்தை 45 நாளில் ஸ்டீனோசிஸ் பைரோலோசிஸ் பைரோலிக் ஸ்டீனோசிஸ் பிரச்சனையில் இறந்துருது. இதனால் எல்லா ஃப்ரைட்மேன் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. இதனால் எல்லா ஃப்ரைட்மேன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆன்ஷியஸாக மாறிடுறாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய அம்மா எல்லா ஃப்ரைட்மேன். அவங்க ஒரு பெயிண்டர். அவங்க இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங் சம்மந்தமாக நிறையா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பிறந்த பிறகு அவங்க ஒரு ஸ்பேஷியஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. அந்த பில்டிங்கில் 11th ஃப்ளோர் ஒரு ஃப்ளோரு ஃபுல்லாக வாங்கிடுறாங்க. அதில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடுறாங்க பெயிண்டிங்ஸை வச்சு. எல்லா பெயிண்டிங்ஸும் எல்லா ஃப்ரைட்மேன் தான் சூஸ் பண்ணாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது இப்போது. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பிறந்த பிறகு அவரோட அப்பா ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அவருக்கு ராபர்ட் ஜே ஓப்பன்ஹைமர் என்ற பேர் வைக்கிறாரு. அந்த ஜேவோட பேரோட அர்த்தம் என்னென்னா ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் வந்து அவரோட பேரை வந்து ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு மிடில் வச்சுருக்காரு. ஆனால் யூரோப்போடைய ஜீவ மதம் கலாச்சாரம் பிரகாரம் உயிரோடு இருக்கிறவங்களுடைய பேரை வந்து குழந்தைக்கு வைக்கக்கூடாது. அது எல்லாமே மீறி அவரோட பையனுக்கு ராபர்ட் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் என்ற பேர் வச்சுட்டாரு. அது ஏன்னா ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஜூவ மதத்துடைய எதிர்ப்பாளர். அவர் முழுக்க செக்குலர் ஹியூமனிசமுடைய ஆதரவாளர். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவரோட வீட்டில் எந்த ஒரு ஜூவ சடங்கும் நடந்ததில்லை. எந்த ஒரு மதத்துக்கும் அவர் வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதனால எல்லா ஃப்ரைட்மேன் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் மேலே ப்ரொடெக்டிவாக இருக்க ஆரம்பித்தாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் மற்ற பசங்க கூட விளையாடுனா அவனுக்கு ஜெர்ம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமென்ட்டு அவனை மற்ற பசங்கக்கிட்ட விளையாட விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. முடி வெட்டுறதுக்கு கூட சலூன் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஹேர் ட்ரெஸ்ஸரை வீட்டுக்கே வரவழைச்சி வீட்டிலேயே ஹேர் கட் பண்ணிடுவாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு ஹேர் ட்ரெஸ்ஸரை வீட்டுக்கே வரவழைச்சி வீட்டிலேயே ஹேர் கட் பண்ணிடுவாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு 5 வயது இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஆர்கிடெக்சர் ஆகணுன்ட்டு ஆசைன்னு சொன்னார். உடனே அவங்க அப்பா வேர்ல்டு பெஸ்ட் ஆர்கிடெக்சர் பில்டிங் ஃபோட்டோகிராஃப் புக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வேற ஒரு அப்புறமா ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனக்கு போய்ட்ரி புக்கு வேணும்னு கேட்டார். அவங்க அப்பா வால்யூம் ஆஃப் போய்ட்ரி புக் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் அப்போது அவருக்கு 5 வயது தான். ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு 6 வயது இருக்கும்போது ஜெர்மனிக்கு போகிறாரு அவங்க அப்பா அம்மாவோட. அவருடைய தாத்தா பெஞ்சமின் பின்ஹாஸ் ஓப்பன்ஹைமரை பார்க்க.
பெஞ்சமின் ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய திறமையை பார்த்துட்டு அவருக்கு என்சைக்ளோபீடியா ஆஃப் ஆர்கிடெக்சர் புக்கு கொடுத்தாரு. இவ்வளோ யங் ஏஜில் என்சைக்ளோபீடியா ஆஃப் புக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. பெஞ்சமின் இன்னொரு கிஃப்ட் ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு தருவார். அது என்னன்னா மினரல்ஸ் கலெக்ட் பண்ணுற பிளாக்ஸு. பிற்காலத்தில் இது ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு பெரிய ஹாபியாக மாறிடும். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் 7லிருந்து 12 வயது வரைக்கும் ராக் கலெக்டிங், மினரல்ஸ் கலெக்டிங், போய்ட்ரி ரீடிங்கில் தான் அதிகமான ஆர்வம் இருந்தது. இது ஃபுல்லாகவே அவருடைய தனிமை காலம். இது ஃபுல்லாகவே அவருடைய தனிமை காலம். 8 வயது இருக்கும்போது அவருடைய தம்பி ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமர் பிறக்கிறாரு. ஆகஸ்ட் 14, 1912. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவருடைய தம்பி ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமருக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருப்பார். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவருடைய தம்பி ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமருக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருப்பார். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவருடைய தம்பி ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமருக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருப்பார். ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு 12 வயது இருக்கும்போது அவர் சென்ட்ரல் பார்க்கில் இருக்க ராக்கோட ஸ்ட்ரக்சர், அதாவது பாறைகளுடைய அமைப்பை ரிசர்ச் பண்ணி அதை அப்படியே ஒரு பேப்பரில் டைப் பண்ணி லோக்கல் ஜியோலிஸ்ட்டுக்கு அவர் அனுப்புகிறாரு. அப்போது நியூயார்க் மினரல் கிளப் சேர்ந்த ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த ரிசர்ச் பேப்பரை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அந்த ஸ்டாஃப் மெம்பருக்கு வந்து ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய இளமை பருவத்தை அறியாமல் அவர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று சென்ட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எங்கள் கிளப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுங்க, அப்புறமா உங்களோட ரிசர்ச் பேப்பரை எங்களோட மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த லெட்டரில் அவர் எழுதியிருப்பார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர், எல்எஃப் ஃப்ரைட்மேன் இவங்க 2 பேரும் ராபர்ட் ஓப்பன்ஹைமரை அந்த கிளப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு அந்த ஸ்டேஜை பார்த்த உடனே பயந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸை பார்த்த பிறகு இன்னும் பயந்துட்டார். உடனே ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடிலாம் என்னால் பேச முடியாது, எனக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது, நீ தயவு செய்து ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவருடைய அப்பா என்ன சொன்னார்னா, இது ரொம்ப பெரிய ஹானரு, இது நீ இதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டார். அதுக்கு அவனுடைய அப்பா என்ன சொன்னார்னா, இது ரொம்ப பெரிய ஹானர், இது ஏற்றுக்கோன்னு சொன்னார். ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் ஸ்டேஜில் போய் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிறாரு, ராபர்ட் ஜே ஓப்பன்ஹைமர். உடனே அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த சின்ன பையனை பார்த்து. அப்புறமா ராபர்ட் ஓப்பன்ஹைமர் தான் தயார் செய்த ரிசர்ச் பேப்பரை எடுத்து படித்து காமிக்கிறாரு. அங்கே இருந்த ஆடியன்ஸ் அவருக்கு கைத்தட்டல் கொடுத்து என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஓப்பன்ஹைமருக்கு 7 வயது ஆன பிறகு அவர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலோட பேர் வந்து எத்திக்கல் கல்ச்சர் சொசைட்டி. அந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் வந்து ஃபிலிக்ஸ் ஆட்லர். அவர் தான் ஜூலியஸ் ஓப்பன்ஹைமருக்கும் எல்எஃப் ஃப்ரைட்மேனுக்கும் திருமணம் பண்ணி வச்சது. அந்த ஸ்கூலுடைய ஐடியாலஜி, ஃபிலாசபி ராபர்ட் ஓப்பன்ஹைமரை பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஃப்யூச்சரில். என்ன தான் அந்த ஸ்கூலை ஆரம்பித்தவங்க எல்லாருமே ஒரு ஜூவிஷ் பேக்ரவுண்டு வச்சுருந்தாலும் அந்த ஸ்கூல் வந்து ஒரு செக்குலர் நான் ரிலீஜியஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் ஃபிலிக்ஸ் ஆட்லருடைய தந்தை ராபி சாமுவேல். அவர் ஜெர்மனியில் உள்ள ரிஃபார்ம் ஜூடைசியம் மூவ்மெண்ட் என்ற ஜூவ இயக்கத்தின் தலைவராக இருந்தார்.
1857 அப்போது ராபி சாமுவேல் அமெரிக்காவுக்கு இமிகிரேட் ஆகுறாரு. அங்கே அமெரிக்காவில் அவர் டெம்பிள் இமானுவேல் என்ற ஜூவ ரிஃபார்மிஸ்ட் டெம்பிளுக்கு ஹெட் ஆகுறாரு. அவருடைய மகன் ஃபிலிக்ஸ் ஆட்லர் அவருக்கு வேணும்னா டெம்பிள் ஆஃப் இமானுவேல் அதில் எவ்வளோ பெரிய பொசிஷன் வேணால் அவர் எடுத்திருந்துருக்கலாம், லீடராக கூட ஆயிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் விட்டுட்டு அவர் ஜெர்மனிக்கு போயிட்டார் படிக்கிறதுக்கு. அவருடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்குறதுக்கு. ஜெர்மனியில் அவர் படிக்கும்போது அங்கே செக்குலர் ஹியூமனிசம், நாத்திகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவர் படித்தார். சார்லஸ் டார்வின், கார்ல் மார்க்ஸ், ஃபிலிக்ஸ் வால்ஹாசன் இவங்களுடைய புக்ஸ் எல்லாமே அவர் படித்தார். இவர் படித்த இதே கார்ல் மார்க்ஸ்க்கு புக்கு தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர், கேத்ரின் ஓப்பன்ஹைமர், ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் காலப்போக்கத்தில். அங்கே அவர் கல்லூரி படிக்கும்போது மற்ற மாணவர்கள்கிட்ட சமுதாயத்தில் மனிதர்களுடைய முக்கியமான பொறுப்புகள் பற்றிய தீவிரமான புதிய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அங்கே ஜெர்மனியில் நிறைய ப்ராக்ரெசிவ் லிபரல் கருத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகி அப்புறமா ஜெர்மனியிலேருந்து அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகி இங்கே இருக்கிற டெம்பிள் இமானுவேல் மெம்பர்ஸுக்கு இந்த கருத்துக்களை அவர் ஷேர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணார். இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த காலத்தில். ஏன்னா நாத்திகம் சம்மந்தமான எந்த ஒரு கருத்தும் ஜூவ மதத்துக்கு எதிரானது அந்த காலத்தில். இப்போவும் சரிதான். ஃபிலிக்ஸ் ஆட்லர் டெம்பிள் இமானுவேலில் ஒரு சர்மன் ஒன்று பண்ணுறாரு. அந்த சர்மன் ஜுடாயிசம் ஆஃப் த ஃபியூச்சர் என்ற தலைப்பில் நடந்தது. அதில் என்ன சொன்னார்னா, ஜூவ மக்கள் பிப்ளிக்கல் திங்கிங்கிலேருந்து வெளியில் வரணும். இந்த நவீன உலகத்தில் உயிர் வாழ ஜூவர்கள் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற மைண்ட் செட்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வரணுன்ட்டு அவர் சொல்லியிருப்பார். ஜூவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றங்கள் கொண்டு வரணும், ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுக்காக கூட நின்று போராடணும், அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இந்த ஃபிலாசபி இல்லாமல் அவர் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ராபர்ட் ஓப்பன்ஹைமரும் அந்த ஃபிலாசபியை உள்வாங்கிடுவார். காலப்போக்கில் லாங் ஷோர் மேன் ப்ரொட்டஸ்ட்டு, ஸ்பானிஷ் சிவில் வார், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே குரல் கொடுப்பார் அவர். அப்புறமா கடைசியாக ஹைட்ரஜன் பாம் உருவாக்குறதுல ராபர்ட் ஓப்பன்ஹைமர் பெரிய தடங்களாக இருப்பார். அதில் தான் அவருக்கும் எட்வர்ட் டெல்லர் ஸ்ட்ராஸுக்கும் பிரச்சனை வரும். அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார், ட்ரெடிஷ்னல் ஜூவ மதம் சடங்குகளை தான் அதிகம் கவனம் செலுத்துது. இது நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்த எந்த விதத்திலையும் உதவாது. நம்மளுடைய நேரம்தான் வீணாகும். யூதர்கள் தங்கள் மதம் அல்லது இனத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். ஃபிலிக்ஸ் ஆட்லர் உடைய சர்மன் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியை உண்டாக்கிச்சு அந்த டைமில்.
டெம்பிள் இமானுவேல் இருந்து 400 ஜூவர்கள் ப்ராக்ரஸிவ் லிபரல் திங்கிங்காக வெளியில் வராங்க. வெளிவந்த எல்லாருமே ஃபிலிக்ஸ் ஆட்லர் உருவாக்கின எத்திக்கல் கல்ச்சர் சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த எத்திக்கல் கல்ச்சர் சொசைட்டியில் ஜாயின் பண்ண முக்கால்வாசி பேர் எலைட் கிளாஸ் ஜூவர்கள். அவங்க ஜாயின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் ஜூவர்களுக்கு எதிராக நிறைய தாக்குதல் நடந்தது. அந்த டைமில் ஜூவர்களுக்கு ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1888 ஜூவர்களுக்கு எதிரான ஒரு புத்தகம் வெளியாகுது, தி அமெரிக்கன் ஜூ த எக்ஸ்போஸ் ஆஃப் ஹிஸ் கேரியர். அந்த புத்தகத்தில் ஜூவர்களுக்கு எதிரான கருத்துக்கள், அப்புறம் ஜூவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க கண் எப்படி இருக்கும், அவங்க மூக்கு எப்படி இருக்கும், எல்லாம் டீட்டெயில்டாக அந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த புத்தகத்தோடைய நோக்கம் என்னென்னா, ஜூவர்களை அமெரிக்காவிலேருந்து கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ணணும். இதனாலே ஜூவர்கள் நிறைய பேர் அவங்களோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக மறைக்க பார்த்தாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் கூட அவருடைய ஜூவிஷ் ஐடென்டிட்டியை வாழ்க்கை ஃபுல்லாக மூடி மறைச்சார். அந்த எத்திக்கல் கல்ச்சர் சொசைட்டியோடைய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு மெம்பரும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸாக இருக்கணும், மிகப்பெரிய மாற்றமாக இருக்கணும். இந்த ஸ்கூலில் சொசைட்டிக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியும் கொடுப்பாங்க, டிபேட்டும் வைப்பாங்க. அது என்னென்னா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ப்ராப்ளம்ஸ், எத்னிக் வார், எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, எத்திக்ஸ் ஆஃப் வார், பீஸ், எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங் செக்ஸ், அப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஸ், இதை பற்றி எல்லாமே அந்த ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. இது எல்லாமே ராபர்ட் ஓப்பன்ஹைமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அவருடைய பிரதர் ஃப்ராங்க் ஓப்பன்ஹைமரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஸ்கூல் ஜாயின் பண்ண பிறகு அவர் ஸ்கூலில் யாருக்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டார். ரொம்ப அமைதியாக ஒரு பக்கத்தில் இருப்பார். அவர் யாருக்கிட்டையுமே எப்படி பேசணுன்னு தெரியாமல் மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குமா அவருக்கு. ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய அப்பா ராபர்ட்டை சம்மர் கேம்புக்கு சென்ட் பண்ணுறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, ராபர்ட் அங்கே போன பிறகு அங்கே சம்மர் கேம்பில் மற்ற பாய்ஸ்கிட்ட மிங்கிள் ஆகி நல்லா பழகி ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுவார்னு நினச்சாரு. ஆனால் அங்கே நடந்தது வேறு என்னமோ. ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய அப்பா ராபர்ட்டை கூனிக் கிரைண்ட்ஸ்டோன் ஐலாண்டில் இருக்கிற சம்மர் கேம்புக்கு சென்ட் பண்ணுறாரு. ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய ஷைனஸை பார்த்து அந்த சம்மர் கேம்பில் இருக்க பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அங்கே போயம் புக்ஸும் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவார். அதை பார்த்து அந்த கேம்பில் இருக்க பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்த்தும் கேம்பில் இருக்க பசங்க கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓப்பன்ஹைமரை விடாமல் அப்யூஸ் புல்லிங் பண்ணதுனால அவர் தனியாக போய் ராக் கலெக்டிங் பண்ண ஆரம்பித்தார். அந்த கேம்பில் ஓப்பன்ஹைமர் ரொம்ப நேரம் படித்த புத்தகம் எதுனா, ஜார்ஜ் எலியட் எழுதிய மிடில் மார்ச். அந்த புத்தகம் ஏன் ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, மனித உருவங்கள் உருவாக்குவது அதுக்கப்புறம் உடைவது அது பற்றி அந்த புத்தகத்தில் இருக்கும். இது ராபர்ட் ஓப்பன்ஹைமர் படிக்கும்போது உறவுகள் பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்து அவருக்கு புரிய வந்தது. லோன்லியாக இருந்த ராபர்ட் ஓப்பன்ஹைமர் புத்தகம் மூலமாக தான் மற்ற விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அந்த கேம்பில் இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு ரெகுலராக லெட்டர் எழுதுவார்.
லெட்டர் எழுதுவார். ஆனால் இப்போ ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணுறாரு. அவர் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதுறாரு. அந்த லெட்டரில் இந்த கேம்புக்கு என்னை அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேம்பில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதற்கு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் போட்டு கொடுக்குற மாதிரி ஒன்று எழுதியிருப்பார். அது என்னென்னா, அந்த கேம்பில் பாய்ஸுங்க நிறைய எரோட்டிக் ஸ்டோரிஸு, அடல்ட்டு ஜோக்ஸு இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதை பற்றி அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். உடனே ஜூலியஸ் ஓப்பன்ஹைமர் அந்த கேம்புக்கு ஓடி அதுக்கப்புறம் அந்த கேம்போடைய ஆர்கனைசருக்கு இந்த தகவலை சொல்லி அந்த சம்மர் கேம்ப் டைரக்டர் அந்த கேம்பில் இருக்க பசங்க யாரெல்லாம் எரோட்டிக் ஸ்டோரிஸ் ஜோக்ஸை ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாருமே வார்ன் பண்ண ஆரம்பித்தார். அந்த சம்மர் கேம்ப் டைரக்டர் அந்த கேம்பில் இருக்க பசங்க யாரெல்லாம் எரோட்டிக் ஸ்டோரிஸ் ஜோக்ஸை ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாருமே வார்ன் பண்ண ஆரம்பித்தார். இதனால் ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கும் மற்ற பசங்களுக்கும் பிரிவினை அதிகமாக வர ஆரம்பிச்சிது. இப்போது மற்ற கேம்ப் பாய்ஸ் எல்லாருமே ராபர்ட் ஓப்பன்ஹைமரை பழி வாங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாயங்கால நேரம் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் மினரல் ராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அப்போது கேம்பில் இருக்க பசங்க ராபர்ட் ஓப்பன்ஹைமரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பின்னாடி. உடனே கேம்பில் இருக்க பசங்க ராபர்ட் ஓப்பன்ஹைமரை மடக்கி பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த சம்மர் கேம்பில் இருக்க ஐஸ் ஹவுஸில் போட்டாங்க. அப்புறமா ஓப்பன்ஹைமரோடைய ட்ரெஸ் எல்லாமே அவுத்துட்டாங்க. அவரை நிர்வாணம் பண்ணி அவரை பயங்கரமாக அடித்தாங்க. அவரை ஒரு கம்பத்தில் டை பண்ணாங்க. அப்புறமா அவருடைய பின்புறத்தில் பீனஸில் ஆஸ் பட்டக்ஸில் க்ரீன் கலர் பெயிண்ட்டை ஊற்றிட்டாங்க. அந்த கேம்ப் பசங்க க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஓப்பன்ஹைமரோடைய பீனஸு பின்புறம் ஆஸ் பட்டக்ஸு ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. மறுபடியும் அவரை அடித்தாங்க. அப்புறமா ஓப்பன்ஹைமரை நைட்டு ஃபுல்லாக அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஐஸ் ஹவுஸில் அவர் மட்டும் தனியாகவே இருந்தார் நிர்வாணமாக. ராபர்ட் ஓப்பன்ஹைமர் இந்த வழியை ரொம்ப சைலண்ட்டாக ஃபீல் பண்ணார். இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் அந்த கேம்பை விட்டு அவர் போகவே இல்லை. அந்த கேம்ப்லேயே தான் இருந்தார். அந்த வலியும் அந்த பெயின்ஃபுல்லான மெமரிஸை எல்லாமே வச்சுக்கிட்டு அந்த கேம்ப்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அந்த சம்மர் கேம்பில் ஓப்பன்ஹைமருக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, புத்தகம் வாசிப்பது, போயிட்ரி எழுதுறது. எவ்வளோதான அப்யூஸ் புல்லிங் பண்ணாலும் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவருடைய எஜுகேஷனை ஃபோக்கஸ்டாக இருந்தார். ராபர்ட் ஓப்பன்ஹைமருடைய மேக்ஸ் டீச்சர் ஓப்பன்ஹைமரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பன்ஹைமருடைய மேத்தமெட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தோட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. இதனாலே ராபர்ட் ஓப்பன்ஹைமருக்கு மேக்ஸ் சொல்லித்தரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன தான் அவருடைய மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் பேங்க் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவர் வாங்குகிற கிரேட்ஸ் எல்லாமே A-B+ தான் இருக்குமாம். இது மேபி ஏன்னா நாலேஜுக்கும் கிரேட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பன்ஹைமர் ஃபஸ்ட் இயர் ஹைஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு ஃபாதர்லி ஃபிகராக இருந்தவர் இங்கிலீஷ் டீச்சர் ஹெர்பர்ட் வின்ஸ்லோ ஸ்மித். இவரும் ராபர்ட்டும் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. ஓப்பன்ஹைமர் ஜூனியர் சீனியர் ஹைஸ்கூல் படிக்கும்போது அவருடைய சயின்ஸ் டீச்சர் அகஸ்டஸ் கிளாக் அவர் மூலமாக அவருக்கு ப்ராக்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் கிடச்சிது. ஓப்பன்ஹைமரும் அகஸ்டஸ் கிளாக்கும் மினரல் ஹண்டிங் பண்ணுவாங்க. அதாவது ராக் கலெக்டிங். அப்புறமா சயின்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அகஸ்டஸ் கிளாக் மூலமாக ஓப்பன்ஹைமருக்கு கெமிஸ்ட்ரி மேலே நிறைய லவ் வர ஆரம்பிச்சிது.
ஓப்பன்ஹைமருடைய 16 வயது பிறந்த நாளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து 27 ஃபுட் ஸ்லூப் போட்டு gift தருவாங்க. அந்த போட்டுக்கு ஓப்பன்ஹைமர் ட்ரைமதி என்ற பேர் வச்சிருவார். ட்ரைமதி ஒரு கெமிக்கல் குரூப்போடைய பேர். அந்த போட்டை வச்சு ஓப்பன்ஹைமர் சவுத் பே, லாங் ஐலாண்ட் ஃபுல்லாகவே சுற்றுவார். February 19, 1921 ஓப்பன்ஹைமரும் அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு நண்பர், அந்த ஹைஸ்கூலில் அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு நண்பர் ஃபெர்கசன் 2 பேருமே எத்திக்கல் ஹைஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. அதே சமயத்தில் 2 பேருமே ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பன்ஹைமர் வந்து கெமிஸ்ட்ரி கோர்ஸ் எடுத்தார். ஃபெர்கசன் வந்து பயாலஜி கோர்ஸ் எடுத்தார். ஹார்வர்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மர் ஹாலிடேஸுக்கு ஓப்பன்ஹைமர் அவருடைய தாத்தா பிளேஸான ஜெர்மனிக்கு போவார். அங்கே ஜெர்மனியில் மினரல் ராக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஜோகிம்ஸ்தால் என்ற இடத்துக்கு போவார். ஜோஸ்கிம்ஸ்தால் என்ற இடத்துக்கு போவார். அங்கேருந்து ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக ராக்ஸு, விதவிதமான ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து கொண்டு வந்தாராம். அப்புறமா அவர் ராக்ஸ் மட்டும் கொண்டு வரல, அங்கேருந்து ஒரு டிசென்ட்ரி நோயும் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு. அவரால் கம்ப்ளீட்டாக உடம்பு முடியாமல் இருந்தாராம். அப்புறம் ரூமில் போய் கதவை லாக்அப் பண்ணிவிட்டு ரூம்லேயே இருப்பாராம், வெளியிலே வரமாட்டாராம், அந்த அளவுக்கு இருந்தாராம். இதனால் ஓப்பன்ஹைமரால் ஹார்வர்ட் காலேஜில் சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியல. இதனால் ஓப்பன்ஹைமருடைய அம்மா எல்லா ஃப்ரைட்மேன் ஓப்பன்ஹைமரை கொஞ்ச நாளைக்கு சவுத் வெஸ்ட் அமெரிக்காவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் ஃப்ரெஷ்ஷான ஹேரு, கிளைமேட்டு, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி சைடுடைய வியூவு, இதெல்லாமே ஓப்பன்ஹைமருக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ன்ட்டு அவங்க நம்பினாங்க. அதாவது எல்லா ஃப்ரைட்மேன் நம்பினாங்கன்னு சொன்னேன். இன்னொரு காரணம் என்னென்னா, ஓப்பன்ஹைமரை பார்த்துக்கிறதுக்கு அவருடைய நண்பர் ஃபெர்கசனுடைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுவும் தான்